ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பரணி தீபம் முதல் பஞ்சாத்திர தீபம் வரைக்கும் நம்ம எப்போவுமே தீப திருவிழா 3 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் பரணி, ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம், மூன்றாவது நாள் பஞ்சாத்திர தீபம். ஸோ இந்த தீபங்கள்லாம் யாருக்கு எப்படி எத்தனை நாள் எத்தனை விளக்கு இது எல்லாமே ஃபுல் வீடியோ லாங் வீடியோவில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த பரணி தீபம் பார்த்திங்கன்னா நம்ம யமவாதிலேருந்து விடுபட நம்ம வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு. நமக்கு முன்னோர்கள் இறந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொடுக்குற நம்ம இங்கே வழிபடுற இந்த பரணி தீபம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு வழிபாடாக இருக்குது. நம்ம இறந்து நம்ம போகும்போது அதுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு வழிபாடு, அதுக்காக நம்ம செய்கிற ஒரு வழிபாடு தான் இந்த பரணி தீபம் ஏற்றுறது. ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம். இது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லை, நம்ம முருகருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால முருகருக்கும் ரொம்ப விசேஷமான நாள். அண்ணாமலையார் கோயிலில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நம்ம அர்த்தநாதீஸ்வரர் வருஷத்துக்கு ஒரு முறை காட்சி தருவார். அதுவும் நடக்கும். இதுதான் ரெண்டாவது நாள் வழிபாடு. மூணாவது நாள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பஞ்சாத்திர தீபம்னு சொல்லிட்டு, ஸோ அது நம்ம பெருமாளுக்கு வழிபடுற ஒரு வழிபாடு. இந்த வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வழிபட்டுட்டு சிலர் நோன்பு கும்பிட்ற வழக்கம் இருக்கவங்க நோன்பு கும்பிடுவாங்க. சிலர் இப்போ விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க. சிலர் கோவிலுக்கு போவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் நான் வழிபட்ட வழிபாட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட முழு வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.